வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏப்ரல் மாதத்தின் ராசி பலன்களை பார்த்திடலாமா? சிம்ம ராசி நேயர்களே, சூரியன் 8இல் இருப்பதால் குலதெய்வ பிரார்த்தனைகளுக்கு நிறைவேற்றுவீர்கள். ஆராய்ச்சி பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். 14/4/2025 முதல் சூரியன் 9இல் இருப்பதால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும். செவ்வாய் 11இல் இருப்பதால் சமூக தொடர்பான பணிகளில் இருந்து ஒத்துழைப்பு மேம்படும். 8/4/2025 முதல் செவ்வாய் 12இல் இருப்பதால் உத்தியோக பொறுப்புகள் அதிகரிக்கும். நினைத்த சில பணிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதன் 7இல் இருப்பதால் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்த சாதகமான சூழல் ஏற்படும். 10/4/2025 முதல் புதன் 8இல் இருப்பதால் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும். 30/4/2025 முதல் புதன் 9இல் இருப்பதால் மாணவர்களுக்கு மேல் படிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும். சுக்கிரன் 8இல் இருப்பதால் மற்றவர்களின் மீதான கருத்துக்களை குறைத்து கொள்ள உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும். குரு 10இல் இருப்பதால் வேலையில் சிக்கல் ஏற்பட்டாலும் புதிய வேலைகள் கிடைக்கும். சனி 7இல் இருப்பதால் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். ராகு 8இல் இருப்பதால் தேக நலன்களில் கவனம் வேண்டும். 26/4/2025 முதல் ராகு 7இல் இருப்பதால் கணவர் இடத்தில் இருந்து அனுசரித்து செல்வது மூலம் நன்மைகள் ஏற்படும். கேது 2இல் இருப்பதால் வரவுக்கு மேல் செலவு இருந்தாலும் சமாளிப்பதற்கான உதவிகள் கிடைக்கும். 26/4/2025 முதல் கேது ராசியில் இருப்பதால் பேச்சுகளில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகும். வழிபாடு: விநாயகரை வழிபட அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.